அக்கா அக்கா பாத்தியா? என்ன ஏன் இவ்ளோ டென்ஷனா வர? எனி ப்ராப்ளம்? சுனாமி வந்த மாதிரி இந்த பேப்பர்ல ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு நீயே பாரு. பாத்தியாக்கா? அவங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு புதுசா வேலை செய்ய ஆட்கள் தேவையா? கேட்டகாரிக்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. $50 கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தேவையா? அவங்க எவ்வளவு ரெம்யூனரேஷன் கோட் பண்ணிருக்கான்னு பாத்தியா? அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டாங்களா? ஏதோ புது ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்றத என்னால நம்பவே முடியல. அக்கா, அவங்க சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு மார்க்கெட்ல ரொம்ப நல்ல பேர். நிறைய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் அவங்க கம்பெனியில வேலை செய்யறதா கேள்விப்பட்டேன். இது பாருக்கா, நம்ம வளர்றோமோ இல்லையோ, நம்ம எதிரி வளரவே கூடாது. அதை நீ தான் பார்த்துக்கணும். ஏதோ பெரிய ஆர்டர் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளோ பேர் வேலைக்கு தேவைன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல மதன் மாமா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சாந்திக்கு பெரிய பலமா இருக்கு. டேய், வாய மூடுறா. அந்த ஆளை பெருமையா பேசாத. பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா? மேலும் வளர விடக்கூடாது. இதே சாஃப்ட்வேர் கான்ட்ராக்டுக்கு நாம பிட் பண்றோம். இந்த ப்ராஜெக்ட நாம தான் வாங்குறோம். அக்கா, நீ ஒரு விஷயம் மறந்துட்ட. இந்த சாஃப்ட்வேர் பிசினஸ்லாம் மதன் மாமாவோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம டெவலப்பே பண்ணல. இப்போ நீ புது கான்ட்ராக்ட் இந்த சாஃப்ட்வேர் பிசினஸ்க்கு எடுத்தாலும் அதுல வேலை செய்ய ஆட்களே இல்லை. அதை பத்தி நீ கவலைப்படாத ஷாம். பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் நாம விலைக்கு வாங்குவோம். அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுப்போம். எனக்கு தெரியாது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சாகணும். அக்கா, ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற பேர் நம்மகிட்ட இருக்கு. அது ஒன்னே நமக்கு போதும்க்கா. இந்த பிசினஸ் கண்டிப்பா நமக்கு தான். போட்டின்னு வந்துட்டா இந்த அபிராமியை யாரும் இது வரைக்கும் ஜெயிச்சது இல்ல. இதான்க்கா, இதான் வின்னிங் ஸ்மைல். எப்படியாவது நம்ம கம்பெனியை ஃபாரின் கொலாபரேட் ஆக்கணும்ப்பா. ஓகே, அதான் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்கு. குட் மார்னிங் சார். மார்னிங். என்னப்பா? என்ன லோன் அப்ளிகேஷனா? எப்பயுமே உங்களுக்கு விளையாட்டு தான் சார். எல்லாமே தலைக்கு மேலே போயிடுச்சு. இது ரொம்ப சீரியஸான மேட்ரு. நம்ம ஃபேக்ட்ரி லேபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நன்றி கெட்டவங்க. என்ன டேடி இது? நீங்க அவங்க எல்லாத்துட்டையும் நம்ம ஃபேக்டரியோட பொசிஷன், சேல்ஸ் பொசிஷன் எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சு இந்த லேபர் கூட்டம் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணலாம்? எனக்கு என்னமோ இது அவங்க தானா எடுத்த முடியும் மாதிரி தெரியல. அந்த அர்ஜுன் பை தூண்டி தான் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதில் என்ன சார் சந்தேகம்? நீங்கள் சாதாரண போஸ்டிங்லேருந்து ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மாற்றினாலும் அந்த அர்ஜுன் அப்படியே தான் இருப்பான். அவன் உங்களுக்கு எதிராக தான் வேலை செய்வான். ஏன்னா அவன் புத்தி அப்படிதான். டேட், இப்போதைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய், ஏன்டா பதட்டப்படுற? என் லைஃப்ல இது மாதிரி ஸ்ட்ரைக் நோட்டீஸ் 1000க்கு மேல சந்திச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனா இது வரும்னு நான் எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்தீங்களா? எப்படி டேட்? அதான்டா ஸ்ரீனிவாசன், ஸ்ட்ரைக் வரும்னு தெரியும். இன்னும் சொல்ல போனா நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் அவனுங்க வந்து என்கிட்ட பேசினப்போ எடுத்தெறிஞ்ச மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அமிச்சேன். போனஸை ஏற்ற மாட்டேன், அதே போனஸ் தான் கொடுப்பேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் என்ன முடிவு எடுத்தாலும் அவனுங்க அர்ஜுனை கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு. அர்ஜுன் என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் அவன் விசுவாசம் அந்த கூட்டம் பக்கம் தான்டா. அதெல்லாம் சரி, இப்ப இந்த ஸ்ட்ரைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன் அவசரப்படுற? பண்ணுவேன். நீங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ண போறேன். நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு திருப்பம் இந்த கதையில வரப்போகுது. அதுக்கு ஸ்ட்ரைக்கர் யார் தெரியுமா? அர்ஜுன். அப்புறம் உன்னோட இன்டீரியர் டெக்கரேஷன் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. அபிராமி அந்த சஜஷன்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அபிராமியே எல்லாத்துக்கும் நம்பிட்டு இருக்காத, நீ கொஞ்சம் கத்துக்க. கத்துக்கிறேன்ப்பா. நீங்க போய் சட்னி கொண்டு வாங்க. அப்புறம்
அபிராமி என்னை ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கப்பா. பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்படியா? அப்புறம் கிளையன்ஸ் எல்லாம் நீ போய் பாப்பியா? கிளையன்ஸ் ஒண்ணு வந்து பாப்பாங்களா? இல்லப்பா, அபிராமி அண்ணி கிளைண்ட்ஸ் எல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கப்பா. எல்லாம் அபிராமி அபிராமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எப்ப கத்துக்க போற? கத்துக்கிறேன்ப்பா. சரி, அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒன்றும் டெக்கரேஷன் கிடையாதா? நம்ம வீடு ஓல்டுப்பா. அப்படியா? நான் கூட ஓல்டு தான். அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. சாப்பிட்டு போ. இல்லப்பா டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போடா, சாப்பிடாம போறேன். அப்பா டைம் ஆச்சுப்பா, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். ஏன் என்னோட சாப்பிட பிடிக்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி போ. சரி அண்ணே, நான் கேட்ட செடியை மறக்காம வாங்கிட்டு வந்துரு. ஏன்னா அதுல இன்டீரியர் டெக்கரேஷன் டிசைன்ஸ் நிறைய இருக்கு. சரிம்மா, Okay. கிளம்புறேமா? ஓகே. பை. ஓ கார்த்திக் ஒரு நிமிஷம். நீ கிளம்பும் போது நான் கூப்பிட்டேன்னு தப்பா நினைக்காத. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா போக முடியுமா? ஏன் நீ? நீ என் கூட கொஞ்சம் வரணும். எங்கம்மா அவனை கூப்பிட்டு இருக்கிற? இல்ல மாமா, நான் அந்த புது ப்ராஜெக்ட் விஷயமா உங்ககிட்ட பேசியிருந்தேன்ல, அதுக்கான கம்பெனி ப்ரொஃபைல நான் அனுப்பிச்சிட்டேன். ஆனா காம்படிஷன் அதிகமா இருக்கு. யூ டோல்ட் மீ. அந்த ப்ராஜெக்ட் ஃபைனலைசேஷன் பிரசன்டேஷனுக்கு ஃபைனல் டே இன்னைக்கு. நாம நேர்ல போனாதான் அவங்க கேக்குற டவுட்ஸ் எல்லாம் நம்மளால கிளாரிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்ல மாமா, நாமளே நேர்ல போனா ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் வரும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பாம அவங்களே வந்திருக்காங்களேன்னு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகி இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்னால பெரிய அளவுல லாபம் கிடைக்கலனாலும் இது ஒரு பிரஸ்டிஜ் மேட்டர். அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் ஓடக்கூடாது. அவ சொல்றது சரிதான்பா. நீ ஆபீஸ்லயே போட்டு அவளோட போ. தேங்க்யூ மாமா. கார்த்திக் என் கூட வந்தா அது எனக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். என்ன நீ எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் நான் எதுக்கு உங்க கூட? எந்த ஹெல்ப் வேணாலும் ஷாம் தான் உங்க கூட இருக்கானே, அவனை கூட்டிட்டு போங்க. கார்த்திக், ஷாம் என்னதான் என் தம்பியா இருந்தாலும் அவன் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப். ஆனா நீ முதலாளி. நீ என் கூட வந்தா அது ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பெரிய கௌரவம். ஆமாப்பா, கூப்பிடுறல்ல போய். என்னப்பா நீங்களும் அண்ணி கூட சேர்ந்துக்கிட்டு? அண்ணி தானே இந்த கம்பெனியோட முதலாளி. அண்ணே, அப்பாவும் அண்ணி இவ்வளவு தூரம் சொல்றாங்க, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். சரி சரி, இங்க பாருங்க நீ, நான் உங்க கூட வருவேன், உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். பட் நீங்க தான் எல்லாமே பேசணும், ஓகேயா? அப்படி சொன்னா நல்ல பையன். போயிட்டு வாடா. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் அண்ணி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்னா. தேங்க்யூ. நீ என் கூட வந்தாலே போதும் கார்த்திக், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நேர்ல வந்தாதானே அங்க நடக்கிற பல திருப்பங்கள் உனக்கு புரியும். என்னன்னு சொல்றீங்க? இல்ல, நம்ம கம்பெனிக்கு எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு, இந்த உலகம் எவ்வளவு காம்படிட்டிவா இருக்குன்னு உனக்கு புரியும். போலாமா? குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களுக்காக எல்லாரும் வெயிட்டிங். அப்படியா? ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க இல்லாமல கான்ஃபரன்ஸ் கால்ல அசெம்பிள் ஆயிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். வாங்க வாங்க, நீங்களும் வந்துட்டீங்களா? உங்க காம்படிட்டரும் வந்துட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் வருவீங்கன்னு தெரியும். அதனால தானே சாந்தியை பார்க்க கார்த்திகை கூட்டிட்டு வந்தேன்.
வெல்கம் டு ஆல். நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் நாள் உங்களுக்கு எங்க கம்பெனியை பத்தி நான் சொல்லி ஆகணும். Our company is a prestigious and leading software company. எங்களுக்கு பல இன்டர்நேஷனல் கம்பெனி கூட தொடர்பு இருக்கு. அண்ட் நாங்க நிறைய கம்பெனிக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் விஷயமா நிறைய கம்பெனிஸ் எங்களுக்கு ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல உங்க 2 கம்பெனியை மட்டும் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ உங்கள யாருக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ண போறோம். ஆர்கே கம்ப்யூட்டர்ஸ் அதன் சார்பா மிஸ்ஸஸ் அபிராமி வந்திருக்காங்க. சார், என் கூட வந்திருக்கிறவரு ஆர்கேயோட சன் மிஸ்டர் கார்த்திக். இஸ் இட்? ஹலோ சார். வெரி குட். இன்னொன்னு ராஜேஸ்வரி இன்ஃபோடெக் சார்பா மிஸ்டர் மதன் அண்ட் மிஸ்ஸஸ் சாந்தி வந்திருக்காங்க. ஆர்கேஎன் குரூப்போட ப்ரொஃபைல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க அனுபவம், அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். மிஸ்டர் ஆர்கே நிறைய சாதிச்சவர். அவர்கிட்ட மேன் அண்ட் மணி பவர் நிறையவே இருக்கு. இன்னொன்னு ராஜேஸ்வரி இன்ஃபோடெக். ஆக்சுவலா மிஸ்டர் மதனோட கன்சர்ன். இன்ஃபேக்ட் ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்ல சாஃப்ட்வேர் டிவிஷனை இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதே அவர்தான். இப்போ ஓன் கன்சர்ன் ஆரம்பிச்சிருக்காரு. அவர்கிட்ட சாஃப்ட்வேர் நாலேஜ் நிறைய இருக்கு. லாஸ்ட் இயர் அவரு கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. ரெண்டு பேருடைய ப்ராஜெக்ட் சாம்பிளையும் ஸ்டடி பண்ண. மிஸ்டர் மதனுடைய ப்ராஜெக்ட் சாம்பிள் தெளிவாகவும் நல்லாவும் இருக்கு. அதை செயல்படுத்துறது சுலபம். இட் இஸ் கிளியர் அண்ட் ஆல்சோ ஈஸி டு ஆபரேட். பட் அவங்க பிசினஸ்க்கு புதுசுங்கிறதால அவங்க பினான்சியல் பொசிஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. ஆர்கே கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்திருக்க சாம்பிள்ல இன்னும் கிளாரிட்டி தேவை. செயல்படுத்துறதும் சுலபமா இல்லை. It is good, but it needs little more improvement and some more simplicity. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ஒன்று உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. எங்க கம்பெனிக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு. இப்போ நாங்கள் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருக்கிறது வெறும் சாம்பிள் தான். இந்த கான்ட்ராக்ட் நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்க எஃபர்ட் நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். நல்லபடியா முடிப்போம். நல்ல பேரை எடுப்போம் சார். சார், எங்க ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஃபினான்ஸை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்களுக்கு பேங்க் சப்போர்ட் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லை, எங்க சாஃப்ட்வேர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல திறமையுள்ள நாலேஜ் உள்ள யூத் எங்க பக்கம் இருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸும் எங்க கிட்ட தான் இருக்காங்க. சாந்தி, All right. மிஸ்டர் மதன், நீங்க சொன்ன மாதிரி ஃபைனான்சியல் ப்ராப்ளம் உங்களுக்கு வராதுன்னா இதை நாங்க உங்களுக்கே ஓகே பண்றோம். இதை செஞ்சு முடிக்க உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வேற இருக்குன்னு சொல்றீங்க. சோ இந்த சப் கான்ட்ராக்டர் மதனோட ராஜேஸ்வரி இன்ஃபோடெக் கொடுக்குறோம். மிஸ்ஸஸ் அபிராமி, ஐ எம் சாரி. இது மெஜாரிட்டி டெசிஷன். நம்ம இன்னொரு அக்கேஷன்ல மீட் பண்ணலாமே. தேங்க்யூ சார். வா. கிளம்பலாம்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதன், உங்களை நம்பி கொடுத்துருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், டயத்துக்கு ஆனர் பண்ணணும். ஓகே? ஷூர் சார். எங்களை நம்பி இந்த கான்ட்ராக்டை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் நாங்க நல்ல பேர் எடுப்போம். தட்ஸ் குட். தேங்க்யூ சார். மற்ற விஷயங்களை கீழே ஆஃபீஸில் கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தட்ஸ் ஓகே. ஆல் தி பெஸ்ட். வா சாந்தி. தேங்க்யூ ஓகே சார். மேடம். கார்த்திக், நம்ம படியில கீழே போலாம்ப்பா. வாப்பா. கார்த்திக், வண்டி எடு.